ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அதிரசம் வீட்டிலே எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசி பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது, ஃபேன் காற்றுலேயே காய வைங்க. ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், ரொம்பலாம் ஒன்றும் காயணும்னு அவசியம் இல்லை. இதை நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. நான் மிஷினில் கொண்டு போகல, ஏன்னா போயிட்டு உடனே செய்யணும். அப்படி செய்யலைன்னா அந்த மாவு காஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹார்டாகிடும் அதிரசம். அதனால் நான் வீட்டிலையே செஞ்சுருக்கேன். இந்த அதிரசத்தோட ஜல்லடை பார்த்திங்கன்னா 3வது ஜல்லடைன்னு சொல்லுவாங்க, ஓட்டை பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஜல்லடையாக எடுத்துக்கோங்க. மாவை காய விடக்கூடாது, உடனே வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 700 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நுணுக்கிக்கோங்க. நீங்கள் என்ன தான் நயம் வெல்லமாக போட்டு வச்சாலும் உள்ளே டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதிரசத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொருள் செஞ்சது ஆனால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதிரசத்துக்கு பாகு காய்ச்சும் போது முதல்ல வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் பாருங்கள். இப்போ நான் அது நயம் வெல்லம் தான், பட் இருந்தாலும் இவ்வளோ டஸ்ட் இருந்துருக்கு. வடிகட்டிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடுறோம். பாகு காய்ச்சும் போது எப்போவுமே வெல்லம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு 1.5 கப்பு 2 கப்புலாம் ஒன்றும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போவே தெரியும் உங்களுக்கு. தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் பாகு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்களே பாருங்கள், நல்லா பபிள்ஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மாவு ரெடியாக இருக்குது. நான் சுக்குத்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த அதிரசம்லாம் பிரியுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தா, அந்த மாதிரி பிரியாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம பாகு அதிகமாக இருந்து மாவு பத்தலைன்னும் போது போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் ஊற்றி செக் பண்ணுறேன். இது ஒரு 10 தடவையாவது செக் பண்ணியிருப்பேன். ஏன்னா டக்குன்னு ஒவ்வொரு வெல்லத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பாகு வந்துடும். வெல்லத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஊற்றி செக் பண்ணி பாருங்கள் பாகு ரெடி பண்ணும்போது. பிகினர்ஸ் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக செஞ்சு பொருளை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த தீபாவளி டைம் சீசன்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் சீசன்லேயோ செஞ்சு எல்லா பொருளும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. முன்னாடியே ஒரு 1/2 கிலோவுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் சீசனில் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறமா ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சுக்குத்தூள் போட்டு அதோட பச்சை வாசனை போகணும். அதளவுக்கு நல்லா கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, பச்சரிசி மாவு, அதை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மாவை ஒன்றா மொத்தமாக கொட்டிடாதீங்க. அப்படி கொட்டினீங்கன்னா ஒரு சில டைம் பாகு அதிகமாக இருக்கும், மாவு கம்மியாக இருக்கும் போது ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொட்டி பாருங்கள். ஏன்னா அரிசி ஒவ்வொருத்தவங்க மாவு பச்சரிசி அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. முக்கியமானது இதில் கிண்ட போகிறீங்க அப்படின்னா வெறும் மத்து வச்சு கிண்டுறேன். இதில் கட்டியாக ரொம்ப இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் அதிரசம் தட்டும் போது ரவுண்ட் ஷேப்பில் வராமல் அங்கங்கே கட்டியாக இருக்கும். எப்போவுமே பாகு கிண்டும் போது ஒரு 2 பேர் கிண்டுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஒருத்தவங்க மாவு கொட்டும் போது இன்னொருத்தவங்க கிண்டிகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இல்லை ஒரே ஆள் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றும் போது ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ எது இருக்கோ உங்கள்கிட்ட தடவி வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயாக சேர்த்திங்கன்னா வாசம் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாவை உடனே செய்ய முடியாது. இதில் கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ஆகணும். எப்படி நம்ம இட்லி மாவெல்லாம் புளிக்க வைக்கிறோமோ அது மாதிரி ஒரு 3 நாள் அதை வச்சு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணிங்கன்னா தான் அதிரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு கட்டி வைங்க. உடனே போட்டு கொட்டினோன்னா கட்டி வச்சிடாதீங்க. 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல வைங்க. வச்சதுக்கப்புறம் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நாள் கழித்து பார்த்தேன். நான் லிக்விடாக ஊற்றினேன். இப்போ பாருங்கள், காஞ்சிருக்கு. அந்த மேலே உள்ள எண்ணெயெல்லாம் அடியில் போய் பிடிச்சிருக்கு எண்ணெய். இப்படி இருக்கும்போது ஒரு 3 நாள் கழித்து திறந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். இப்போது எண்ணெய் காய்ச்சிறீங்க அப்படின்னும் போது எண்ணெய் ரொம்ப காய விட்றாதீங்க. அதிரசத்துக்கு முறுக்குக்கு காயிற மாதிரிலாம் இது லைட்டாக காயணும். நான் கொஞ்சோண்டு போட்டு பார்த்துட்டு தான் நான் அடுத்து போடுறேன். இல்லைன்னா அதிரசம் பிரியும். பார்த்திங்கன்னா தட்டி போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஓட்டு ரவுண்ட் ஷேப்பில் போட்டாலும் சரி, வடை போட்டாலும் சரி, இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டி போட்டாலும் சரி, ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க. அது ரொம்ப பூரி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பதத்துக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை தட்டுங்க. எனக்கு வாழை இலை கிடைக்கல, அதனால் நான் எண்ணெய் கவர் போட்டு தட்டியிருக்கேன்.
இப்போ பாருங்கள் 2 பக்கமும் கொஞ்சம் வெந்த பிறகு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுங்கள். எண்ணெயை வந்து அதிகமாக குடிக்கும். அதனால் இன்னொரு ஜாரணி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் தட்டில் போடுங்க. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கவரில் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைனா அங்கங்கே தடியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு உடனே திருப்பினீங்கன்னா அது அடியில் போயிடும், உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டுக்கப்புறம் திருப்பி பாருங்கள். திருப்பினதுக்கப்புறம் வெந்த பிறகு இது மாதிரி இன்னொரு கரண்டி வச்சு அது மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவும் திரட்டி வச்சுக்கோங்க. திரட்டி சுட்டு பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.